தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 9 probability exercise 9.2 question number 1. A company manufactures 10,000 laptops in 6 months. A company ஒரு கம்பெனி manufactures உற்பத்தி செய்கிறது 10,000 லேப்டாப்ஸை in 6 months 6 மாதத்தில் 10,000 லேப்டாப்ஸை ஒரு கம்பெனி தயார் பண்ணுறாங்க, அதாவது உற்பத்தி செய்கிறாங்க. ஓகே, சரி. அவுட் ஆஃப் விச் இதில் இந்த 10,000 லேப்டாப்ஸில் 25 ஆஃப் தெம், இந்த 10,000 லேப்டாப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 25 ஆஃப் தெம் இவைகளுள் 25 ஆர் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ், ஆர் ஃபவுண்ட் கண்டறியப்பட்டது, டு பி டிஃபெக்டிவ் அதாவது குறைபாடு உடையதா கண்டறியப்பட்டது, அதாவது கொஞ்சம் சரியில்லாததா கண்டறியப்பட்டது. ஓகேவா, சரி. இத்தனை இந்த 10,000 லேப்டாப்ஸில் 25 லேப்டாப்ஸ் குறைபாடு உடையதாக கண்டறியப்பட்டிருக்குது. ஆர் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸாக கண்டறியப்பட்டிருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் எவ்வளோ? 25 லேப்டாப்ஸ். நல்லா கொடுங்க தம்பி. டோட்டலாக 10,000 லேப்டாப்ஸ் இருக்குது, அதில் 25 லேப்டாப்ஸ் சரியில்லாமல் இருக்குது. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 9,975 லேப்டாப்ஸ் குட் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சரி. when you choose one laptop from the manufactured, the manufactured laptops இருக்குல்லையா 10,000 லேப்டாப்ஸ், இதுலேருந்து when you choose, நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஒன் லேப்டாப்பை சூஸ் பண்ணும் பொழுது ஓகேவா, சூஸ் பண்ணும் பொழுது அந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாட் இஸ் தி ப்ரோபபிலிட்டி தட் செலக்டட் லேப்டாப் இஸ் ஏ குட் ஒன்? நல்லா கவனிங்க. வாட் இஸ் தி ஒரு லேப்டாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அந்த லேப்டாப் வாட் இஸ் தி ப்ரோபபிலிட்டி தட் தி செலக்டட் லேப்டாப் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த லேப்டாப் இஸ் ஏ குட் ஒன், குட் லேப்டாப்பாக இருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி நல்லா கவனிங்க. கொஸ்டினில் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் லேப்டாப்ஸுடைய ப்ரோபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ஈவெண்ட்டு ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய ப்ரோபபிலிட்டி கூட கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அதனுடைய ப்ரோபபிலிட்டி கொடுக்கல அப்படின்னா அதனுடைய ப்ரோபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சணும். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டி கேட்குறாங்க. எனக்கு கவனிங்க. டிஃபெக்டிவ் லேப்டாப் கொடுத்துருக்காங்களா, இதனுடைய ஆப்போனண்ட் என்ன? குட் லேப்டாப், அதனுடைய ப்ரோபபிலிட்டி கேட்குறாங்க பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ கொடுத்துருக்குற ஈவெண்ட்டை ஈன்னு வச்சுங்க, அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டை இ டேஷ் அப்படின்னு வச்சுங்க. சரியா, நல்லா கவனிங்க தம்பி. எப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இப்போது இயும் இ டேஷும் என்னது காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். இப்போது நம்ம பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டி கேட்க மாட்டாங்க, அந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, சரி. இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்டிவ் லேப்டாப் தான். ஸோ அப்போ அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்ன? குட் லேப்டாப். ஓகே, சரி, பார்ப்போமா. சரி, சொல்யூஷன். ஃப்ரம் தி கிவன் டேட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ், மொத்தமாக எத்தனை லேப்டாப்ஸ் இருக்குது? 10,000 லேப்டாப்ஸ் இருக்கா? ஸோ 10,000 இன் விச் இதில் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் எவ்வளோ? 25. அவுட் ஆஃப் விச் இதில் 25 ஆஃப் தெம் ஆர் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். ஸோ
டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் எவ்வளோ 25 லேப்டாப்ஸ். ஸோ இதான் ஈவெண்ட்டு. அவனுடைய ப்ரோபேபிலிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் இதனுடைய ப்ரோபேபிலிட்டி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சோம். ஓகேவா சார். ப்ரோபேபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ். இந்த டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸோட ப்ரோபேபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ரோபேபிலிட்டினா என்னப்பா மொத்தத்தில் எத்தனை அப்படின்றது தான் ப்ரோபேபிலிட்டி. ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ். அதாவது மொத்தத்தில் எத்தனை லேப்டாப்ஸ் டிஃபெக்டிவ் இதுதான் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸோட ப்ராபபிலிட்டி. ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் எவ்வளோ 25 பை டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் எவ்வளோ 10,000. ஓகேவா. சரி. ஸோ 25 பை 10,000 25 பை 10,000. ஓகேவா. சரி ஷார்ட் பண்ணலாமா? சரி ஷார்ட் பண்ணுங்க. 125 is 25. 425 is 100. அதுக்கப்புறம் இந்த 2 ஜீரோ இருக்கு இல்லையா, அந்த 2 ஜீரோ வந்து அப்படியே இங்கே போட்டுருங்க. போட்டாச்சா? சரி போட்டிங்கன்னா என்ன வரும் 1/400. இதை ஷார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஷார்ட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இதுதான் ப்ரோபேபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸுடைய ஆப்போனண்ட் என்ன குட் லேப்டாப்ஸ். இந்த குட் லேப்டாப்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி கேட்குறாங்க. ஓகேவா. சரி. ஸோ இந்த டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸு ஈன்னு வச்சுங்க. ஸோ இதனுடைய ஆப்போனண்ட்டு குட் லேப்டாப் இதை இடேஷ் அப்படின்னு வச்சுங்க. லெட் இ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ். தென் இதனுடைய ஆப்போனண்ட் என்னப்பா குட் லேப்டாப்ஸ், இது இ டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் இ டேஷ் இஸ் தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குட் லேப்டாப்ஸ். குட் லேப்டாப்ஸை பெறக்கூடிய நிகழ்ச்சி இ டேஷ். ஓகேவா. ஸோ இப்போ இ டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் இதனுடைய ப்ரோபேபிலிட்டி இங்கே பி ஆஃப் இ. ஸோ டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸுடைய ப்ரோபேபிலிட்டி என்ன 1/400. ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1/400. இப்போ என்ன கேட்குறாங்க பி ஆஃப் இ டேஷ்னா என்ன பார்த்தோம் குட் இ டேஷ்னா என்ன குட் லேப்டாப்ஸ் இதனுடைய ப்ரோபேபிலிட்டி இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கொஸ்டினில். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ கொஸ்டின் மார்க். ஓகே. சரி. இயர் இ அண்ட் இ டேஷ் ஆர் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் தானே. ஸோ இது இ அண்ட் இ டேஷ் ஆர் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸும் இந்த குட் லேப்டாப்ஸும் சேர்ந்து தான் என்னது டோட்டல் லேப்டாப்ஸ். ஸோ சாம்பிள்ஸ் இ டேஷ் சேர்த்தா என்ன கிடைக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதனால் இயும் இ டேஷும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். அதாவது இந்த டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸும் இந்த குட் லேப்டாப்ஸும் சேர்ந்து தான் டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான், அதாவது இது ரெண்டுமே சாம்பிள் ஸ்பேஸ் உள்ள அடக்கம், சாம்பிள் ஸ்பேஸ் உள்ள அடக்கமாக இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா இல்லையாப்பா. இ டேஷும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் எப்போ சொல்கிறாங்க ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை கொஞ்சம் எலிமெண்ட்ஸை ஈன்னு வச்சுக்கணும்னா மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை இ டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இ டேஷும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் இ டேஷில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் இந்த சாம்பிள் ஸ்பேஸை ஃபில் பண்ணிடணும். அதாவது சாம்பிள் ஸ்பேஸில் வேறு எந்த எலிமெண்ட்ஸும் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் சாம்பிள் ஸ்பேஸ்னால் எவ்வளோ 10,000 லேப்டாப்ஸ். இதில் 25 லேப்டாப்ஸ் என்னது டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ். அப்போ மீதி இருக்கக்கூடிய 9,975 லேப்டாப்ஸ் என்னது குட் லேப்டாப்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அதனால் இயும் இ டேஷும் சாம்பிள் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது அப்படின்றதால இந்த இயும் இ டேஷ் என்னன்னு சொல்கிறாங்க காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் நிரப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். புரியலனாலும் திரும்ப பாருங்கள். ஈயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸையும் இ டேஷில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸையும் சேர்த்தா சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா இயும் இ டேஷையும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. சரி இயும் இ டேஷும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இயுடைய ப்ரோபேபிலிட்டியும் இ டேஷுடைய ப்ரோபேபிலிட்டியும் ஆட் பண்ணால் என்ன வரும் 1 கிடைக்கும். ஓகேவா. சரி இப்போ நமக்கு என்ன வேணும் பி ஆஃப் இ டேஷ் தான் வேணும். ஸோ பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ப்ளஸ் பி ஆஃப் இ சரி வந்து என்ன வர மைனஸ் பி ஆஃப் இ. ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் இயோடைய வேல்யூ என்னப்போ 1/400. ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுங்க 1க்கு 400 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 400.
So cross product 1 into 400, 400 minus 1 into 1, 1. 400 minus 1, 399 by 400. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 399 நம்ம என்ன செய்யணும், அந்த 400 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணலாமா? ஸோ 399 400 டிவைட் பண்ணுறோம். சரி, இந்த 399க்குள்ளே இந்த 400 கூட ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த டிவிடெண்டுக்குள்ளே ஒரு 0 சேர்க்குறோம். 0 சேர்க்கும் போது அந்த கோஷன்ட்டில் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு லெஃப்ட் சைடில் ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? சரி, அப்போ சொல்லுங்கள். 9 into 400, 9 into 4 36 இல்லையா? அப்படியே அந்த 2 0 தூக்கிங்க போடுங்க. ஸோ அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 0லேருந்து 0 போச்சுன்னா 0, 9லேருந்து 0 போச்சுன்னா 9, 9லேருந்து 6 போச்சுன்னா 3, 3லேருந்து 3 போச்சுன்னா 0. இந்த 0 வந்து முன்னாடி போட மாட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போது அந்த 390க்குள்ளே இந்த 400 கூட ஆகுமா? ஆகாது. ஸோ அதனால் திரும்பவும் ஒரு 0வை நம்ம சேர்க்குறோம். திரும்பவும் 0 சேர்க்கும்போது கோஷனில் நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஆனால் நம்ம ஏற்கனவே பாயிண்ட் வச்சு லெஃப்ட் சைடில் 0 போட்டுட்டதால இனிமேல் நம்ம திரும்பவும் பாயிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? திரும்பவும் 9 into 400, 9 into 4 36, அப்படியே அந்த 2 0 தூக்கிங்க போடுங்க. 0 0 0 0. ஓகேவா? 9லேருந்து 6 போச்சுன்னா என்ன வரும்? 3. ஓகேவா? 3லேருந்து 3 போச்சுன்னா என்ன வரும்? 0. 0 வந்து முன்னாடி போடக்கூடாது. ஸோ இப்போ 300, இந்த 300க்குள்ளே 400 கூட ஆகுமா? ஆகாது. அதனால் திரும்ப ஒரு 0 நம்ம சேர்க்குறோம். மேலே பாயிண்ட் வைக்கணும். ஆனால் ஏற்கனவே பாயிண்ட் இருக்கிறதால நம்ம பாயிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, திரும்ப பாருங்கள். 7 into 4 28, இந்த 2 0 தூக்கி அப்படி எங்கே போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா போட்ட பிறகு மைனஸ் பண்ணுங்கள். 0லேருந்து 0 போச்சுன்னா என்ன வரும்? 0. இந்த 0லேருந்து 0 போச்சுன்னா என்ன வரும்? 0லேருந்து 0 போச்சுன்னா என்ன வரும்? 0 வருமா? திரும்பவும் இந்த 0லேருந்து 0 போச்சுன்னா என்ன வரும்? 0 வருமா? இதுலேருந்து ஒன்று மாறவங்கன்னா இந்த 0 என்ன வரும்? 10 மாறுமா? இந்த 10லேருந்து 8 போச்சுன்னா 2, 2லேருந்து 2 போச்சுன்னா என்ன வரும்? 0. ஸோ 200. இந்த 200க்குள்ளே 400 கூட ஆகுமா? ஆகாது. அதனால் நம்ம திரும்பவும் ஒரு 0 வந்து நம்ம சேர்க்குறோம். ஓகேவா? சேர்த்தா என்ன வரும்? 2000. சரி, இப்போ பாருங்கள். 5 into 4 20, அப்படியே அந்த 2 0 தூக்கிங்க போடுங்க. 2000. ஸோ 2000லேருந்து 2000 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0 0. ஸோ கோஷன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9975. ஸோ 0.9975. ஸோ இதுதான் பிஎஃப் இடேஷ். இடேஷன் என்னப்பா? குட் லேப்டாப்ஸ். பிஎஃப் இடேஷன் என்னப்பா? குட் லேப்டாப்ஸுடைய probability of இடேஷ். thus probability of good laptops probability is equal to 0.9975. okay students, திரும்பவும் சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸ் 9.2 பொறுத்த வரைக்கும் கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஆனால் கொஸ்டினில் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டி கேட்பாங்க. ஸோ இது மாதிரியான டைம்ஸில் நம்ம வந்து பிஎஃப்இ ப்ளஸ் பிஎஃப்இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.